பிள்ளைங்களா மாடி தோட்டத்தில் அம்மா வந்து மணத்தக்காளி செடி வந்து தானாக தான் முளைஞ்சிது. முதல்ல அந்த விதை ஊந்து முளைக்குன்னு வச்சிங்களேன். அது மாதிரி தானாக முளையும் போது நிறைய மணத்தக்காளி வந்து செடி வந்து வளர்ந்துருந்தது. நான் வருது இவ்வளோ நான் வந்து பழங்கள்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வருங்க, பழம்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு காய் பழம் எல்லாம் பறிச்சிட்டேன். இப்போ இதை பறிச்சிட்டு நம்ம வத்தல் போடலாமா? மணத்தக்காளி வத்தலுக்கு இதை பாருங்கள், கழுவி பழம் நிறையா இருக்குது. அதனால் பூ பாருங்கள், அதில் பூவெல்லாம் ஒன்றும் இல்லை. இதை பாருங்கள், கழுவி இதை பாருங்கள் இதை கொட்டிக்குவோம். இப்போ வந்து கல் உப்பு போட்டுக்குவோம். இதை பாருங்கள், கல் உப்பு போட்டுக்குவோம். கொஞ்சம் திட்டமாக போட்டு இதை நல்லா குலுக்கி விட்டு ஒரு 3 நாளைக்கு அப்படியே உப்புலேயே வந்து ஊறட்டும். முந்தா நேற்று ஊற வச்சு ஒரு நாள் நேற்று வச்சு இன்றைக்கி எடுத்து வெயிலில் காய வச்சுருக்கிறேன். இந்த பாருங்கள், அந்த உப்பு தண்ணி வந்து இதில் இருக்குது. இது ஏன் தண்ணி கருப்பாக இருக்குது பார்த்திங்கன்னா, பழம் போட்டோம்ல, நம்ம மணத்தக்காளி பழம் இருந்ததில்ல, அதனால் தண்ணி இருக்குது. இந்த உப்பு தண்ணி வெயிலில் இருக்கட்டும். இதுவும் நல்ல வெயிலில் இருந்து காய வச்சு இதில் தண்ணியில் எடுத்து போட்டு திருப்பி நல்லா சரவாக காய வச்சுக்குவோம். அப்புறமேல ஒன்று மோரில் போகிறதா இருந்தால் போட்டுக்குவோம். பிள்ளைங்களா இதை பாருங்க, மணத்தக்காளி வத்தல் உப்பில் போட்டு ஊற வச்சுருந்தாலுங்க காய வச்சோம் பாருங்கள். இப்போ காஞ்சி எவ்வளோ இது பாருங்க, சல சத்தம் கேட்குதுங்களா? இந்த மாதிரி சலன்னு சத்தம் கேட்குற அளவுக்கு இதை மாதிரி வந்து வச்சுக்கணும். இது வந்து அம்மா பார்த்திங்கன்னா நான் மோரில் வந்து போடலை. இது வந்து மோரில் ஊற வைக்கிறதா இருந்தால் நான் 2 நாளைக்கு முன்னாடியே வந்து மோரில் ஊற வச்சுருக்கணும். இது உங்களுக்கு இதை வச்சு நம்ம வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா, இந்த மணத்தக்காளி வத்தலை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா, இந்த மணத்தக்காளி காய்க்கும் போதே நம்ம எடுத்து இது மாதிரி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, மழை நாளுக்கு நல்ல யூஸ் ஆகும். ஒரு வத்த குழம்பு வைக்கலாம், மணத்தக்காளி வத்த குழம்புலாம் வைக்கலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து மோரில் வந்து ஊற வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்க, குழந்தைங்களுக்கு மோரில் ஊற வச்சுன்னா வெறி வாயாலேயே வந்து வறுத்து கொடுத்தேன்னா தயிர் சாதத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ருவாங்க. நான் வந்து இது குழம்புக்கு யூஸ் ஆகுமே சொல்லிட்டு நான் மோரில் ஊற வைக்கல, வெறியும் உப்பு தண்ணியில் வச்சது தான் இதுக்கு நல்லா யூஸ் ஆகும். இதை மாதிரி செய்யுங்க பிள்ளைங்களா. பாய்.